நிஷ்கா தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் நீரின் தன்மை மற்றும் அடர்த்தியை பத்தி சொல்ல போறேன். அதுக்கு ஒரு டம்ளர், அதுக்கப்புறம் ஒரு பந்து, தண்ணி இதெல்லாம் தேவை. டம்ளர்ல பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பந்தை போட்டோம் அப்படின்னா அது சைட்ல போகும். இப்போ அந்த கிளாஸ் ஃபுல்லா தண்ணியை ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த பந்து சைட்ல போகாம நடுவுலே நிற்கும். இது ஏன் அப்படின்னா நம்ம தண்ணியை ரொம்ப கம்மியா ஊத்தும் போது அந்த தண்ணி ஒரு யூ ஷேப் மாதிரி இருக்கும் கீழே. அதனால அது அந்த பந்து தண்ணியோட அடர்த்தி இருக்கிற இடத்துல சைட்ல போய் நிற்கும். இதே நம்ம தண்ணியை ஃபுல்லா ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த தண்ணி ஒரு சமநிலையில இருக்கும். அதனால அந்த பந்து நடுவுல நிற்கும். மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். தலைப்பு பேர் நீரின் அடர்த்தி உப்பின் அதிகம். இந்த ஃபர்ஸ்ட் இங்கு தேவை, அடுத்து உப்பு தேவை, தண்ணி தேவை. நான் ஒரு கிளாஸ்ல இன்னொரு கிளாஸ்ல உப்பும் போடுவேன். அதுக்கப்புறம் 2 கிளாஸ்ல தண்ணி ஊற்றிக்கிட்டு இன்னொரு கிளாஸ்ல மறுபடியும் இங்க ஊற்றிக்கணும். அடுத்து அந்த எல்லாத்தையும் கலக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் உப்பு போட்ட இதுல உப்பு ஊற்றினோம்னா கலர் நிறம் மாறும். அதோட உப்பின் அடர்த்தி அது கீழே போகாம மேலே நிற்கும். தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இதோட தலைப்பு நெருப்பு எரியலுக்கு ஆக்சிஜன் தேவையா இல்லையா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ்ல மெழுகுவர்த்தியை பற்ற வச்சு உள்ள வச்சுக்கணும். அதுக்கு மேல தண்ணி ஊற்றணும். ஈனோ போட்டோம் நெருப்பு அணைஞ்சிச்சு. இது ஏன்னா ஈனோல உப்பும் லெமன்ல உள்ள ஆசிடும் கலந்துருக்கு. அதுல நம்ம தண்ணியில கொட்டையில